இந்த கடன்ல இருந்தெல்லாம் வெளியே வர்றதே ஒரு பெரிய ஒரு அற்புதமான சாட்சியாச்சு. இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டு கடன், இந்த கடன் காரியங்கள்ல இருந்து வெளியே வந்த அந்த அற்புத சாட்சி. சரி, அது கூட வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரிதிங் அதாவது அவருடைய நேரத்துக்காக காத்திருக்கணுன்றது வந்து ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் அந்த ஒரு காரியத்தை கற்றுக்கணும். ஏன்னா யூஷுவலாக ஜனங்களை வந்து நம்ம வந்து எப்படி வேணால் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார், கர்த்தர்கிட்ட நீ வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மைதான். ஆனாலும் சில நேரம் வந்து அவர் வந்து வெள்ளியை புடமிடுகிறது போல் நம்மளை புடமிடுவார் அப்படின்றதையும், ஒரு பொண்ணை புடமிடுகிறான்ற வசனங்களும் நமக்கு வந்து வி ஹவ் டு கம் அண்டர், அதை டேஸ்ட் பண்ண ஒரு ப்ராசஸ். இட்ஸ் அ ப்ராசஸ். ஹீஸ் பிளெஸிங் எஸ், நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா அவர் வந்து இஸ் நாட் அ மேன், இன்னும் அவர் பிளைண்ட் ஃபோல்டடாக இருந்துட்டு யாரும் போய் உங்களை ஏற்றுக்கிட்டார்ப்பா உடனே ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த மாதிரி இல்லை. ஹீ வாண்ட்ஸ் டு ரியலி கம் அக்ராஸ் அவருடைய, அதாவது நீ என்னை பின்பற்ற விரும்பினால் அவனுடைய சிலுவை எடுத்து சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுவா. இப்படி தான் ஜீசஸோட வேர்டு, அவர் வாயிலிருந்து பறந்துருக்கு. அதுதான், என்னை பின்பற்ற விரும்பினா உன் சிலுவை எடுத்துக்கிட்டு வா. இதுதான் பாடு இருக்கும். ஓகே, பாடோட நீ வா, பட் ஐ ஹாவ் ஒரு நித்திய ஜீவனை உனக்காக நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதுதான் ஒரு ப்ராமிஸ். ஓகே, இங்கே இம்மையில் எனக்காக நீ எதெல்லாம் இழக்கிறியோ அதை வந்து இம்மையிலையும் கொடுப்பேன், மறுமையிலையும் உனக்கு கொடுப்பேன், அது இல்லாமல் நித்திய ஜீவனை கொடுப்பேன். அதுதான் அவரோட ப்ராமிஸ். ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ், அதைத்தான் நான் வந்து மக்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் போன உடனே கர்த்தர் உங்களை வந்து செழிக்க பண்ணுவார் 100 மடங்கு 1000 மடங்கு அப்படிலாம் இல்லை. ஓகே, அது நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பாடுகளுக்கு மத்தியில் சோதனைகளுக்கோடு கூட அவர் என்ன தாங்கி கொள்ளத்தக்கதான திராணியையும் போக்கையும் உண்டு பண்ணுவார் அப்படின்றதையும் நம்ம வந்து வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை வந்து எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தார். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டுடியோவுடைய பாரம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 35% ஆஃப் த கிளையண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற சொற்ப வருமானம் எனக்கு அந்த மந்த்லி அந்த பில்டிங்கான ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஸ்டாஃபோட சேலரிக்கே பத்தாத பொழுது அதுக்குன்னு ஒரு நபர் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி ஸ்டுடியோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து ஒரு 10 lakh rupees கொடுத்தார். ஓகேங்களா, நாட் லைக் இவர் ஃபைனான்சியர் கிடையாது, பட் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. மியூசிக்கலாக நம்மளுடைய தொடர்பில் இருந்த ஒரு நபர். ஸோ அவர் வந்து அவருடைய லோனை வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அவருக்கு வந்து ஒரு லோனை வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். பட் வந்து பேங்க் லோனை கொடுக்காம செக்குலராக மனுஷங்க எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டார். இப்போ ஒரு வேலை எப்படின்னா 18% ஆஃப் த லோன் வந்து பேங்க் கொடுக்குது அப்படின்னா இவர் 36% என்னை கேட்டார். ஏன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு 36% யாரும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை, பட் வந்து எனக்கு வந்து ஐ கேனாட் கோ ஃபார் 18லேயே. இப்போ நான் எனக்கு ஏதாவது அவசர தேவைன்னா நான் 36 தான் வாங்கணும் நான், அதனால் அதுக்காக தான் கேட்குறேன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அக்செப்டட். நான் வந்து மந்த்லி ஒரு குறிப்பிட்ட, அதாவது நாட் ஓன்லி இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட்டும் போயிட்டே இருக்கும், அசலும் இன்ட்ரெஸ்ட்டுமா சேர்த்து நீங்கள் வந்து கட்டுங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும்னு சொன்னார். அது மாதிரி நான் பண்ணிவிட்டு நான் வந்து செக் எழுதி கொடுத்துட்டேன். அந்த கமிட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவோன்னா ஏதாவது புதுசாக ஏதாவது கடன் வாங்குவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா வந்து ஒய்ஃபோடைய காதை பார்ப்பேன், கழுத்தை பார்ப்பேன், மோதிரத்தை பார்ப்பேன், ஏதாவது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே வந்து அடக்கொடைகளை வைக்கிறது. இதுதான் என்னோடய வேலை. ஸோ இதெல்லாம் அவங்கள்ட்டும் கம்ப்ளீட்டாக வாஷ்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்ற பொழுது தான் அந்த பொசிஷனில் தான் தென் ஐ செட் ஐ எம் நாட் ஏபிள் டு பே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அன்ஏபிள் டு பேன்ற மாதிரி வந்துச்சு. அப்போது அந்த மேனேஜ்மெண்ட்டே பண்ண முடியாதப்போ, லோனு ரீபேண்ட் பண்ணப்போ அங்கேருந்து ப்ரெஷர் எனக்கு அதிகமாகிடுச்சு. அப்போது அந்த நேரத்தில் தான் வி ஆர் ஏபிள் டு, அங்கே வந்து ஒரு 1 month டைம் என்னை கூப்பிட்டு, ஆக்சுவலி இது போல் வந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தார். ஏன் என்னாச்சு, நீ நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஆள், நல்ல எஃபிஷியன்ட் ஆள், மல்டி ஃபேசட்டட் இது, ஏன் நீங்கள் இது போல் வந்து மாறிட்டீங்கன்னும் பொழுது வந்து தென் ஐ செட் வந்து இது போல் வந்து அவருடைய பாடல்களுக்கான ஒரு வாஞ்சமட்ட வேலை செய்கிறதுக்கு தான் எனக்கு இருக்குது, எனக்கு மற்றபடி எனக்கு இன்னும் ஓடலை சார்ன்னு சொன்னோம். இப்படிலாம் நீங்கள் இருக்காதீங்க, வந்து என்ன பண்ணுங்கள், வேலை பாருங்கள், எதுக்கு வேணால் வேலை பாருங்கள், வேலை பார்த்துட்டு கடன்களை கட்டிட்டு கடவுளுக்கு போய் காணிக்கை செலுத்திடுங்க. என்ன, இதுதான் வந்து சரியான வழி. கடன்காரனாக இருந்துக்கிட்டலாம் நீங்கள் வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஒன்றும் வந்து எங்கே எழுதப்படலை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டாக் பேசுகிறார்.
இல்லைன்னா என்ன பண்ணுங்கள் வந்து இதை உங்களுக்கு மனசில் புகுத்தின அதே ஊழியக்காரங்கிட்ட போய் எனக்கு வந்து இவ்வளோ கடன் இருக்குது, இந்த ஊழியக்காரங்கள்ட்ட நீங்கள் தான் கடன் அடைக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்களுக்கு பெட்டிஷன் போடுங்க, லெட்டர்ஸ் போடுங்க, இமெயில் போடுங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லைன்றது உங்களுக்கே தெரியும், ஊழியக்காரராக இருக்க உங்களுக்கே தெரியும். ஆனால் இல்லை அன்பா பேசுகிறாரா இல்லை வந்து இல்லை, அதாவது ஒரு அட்வைஸ் மாதிரி பேசுகிறார். அதாவது என்ன ஒரு கரிசனை இருக்குது, அதே நேரத்தில் ஈ வாண்ட் மை மணி பேக், அவரோட மணி கண்டிப்பாக வேணும் அவருக்கு. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஹீ இஸ் கிவிங் அனதர் ஐடியாஸ். அவ்வளோதான். இப்போ வந்து லீவ் இட், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி எல்லாரையும் திருப்பி சர்க்குலர் பீப்புளெல்லாம் கூப்பிடுங்க, எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணுங்கள், ஏர்ன் இட், கம்ப்ளீட்டாக ஏர்ன் பண்ணி என்னோட கடனை அடைச்சிருங்க, உங்கள் கடனை அடைச்சிருங்க, எல்லாம் சரியாயிடுங்கன்றாரு. பட் எனக்கு அது வந்து ஓடலை. ஏன்னா வந்து ஐ வாஸ் பீங் இன்ஸ்ட்ரக்டட் வெரி வித் அ ஸ்ட்ராங் வேர்ட் தட் 2 எஜமானுக்கு ஒன்றால் ஊழியம் செய்ய முடியாது. அந்த வார்த்தை வந்து தான் என்னை வந்து ரொம்ப புடமிட்டுருச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா, 2 எஜமானுக்கு என்னால் உன்னால் வேலை பார்க்க முடியாதுன்றத ஆண்டவரோட இல்லை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு அதை வந்து ப்ரூவ் பண்ணார். ஏன்னா வந்து ஒரு பீரியடில் வந்து செக்குலர் வந்து கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, ஒரு பெர் ஹவருக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கிஃப்ட் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் நான் வந்து பழகிறேன். அதில் வந்து அது முடிச்சுட்டு அடுத்த 2 days, ஒரு 3 days இவங்க பண்ணுறாங்க. ஒரு 2 days காஸ்பல் வரும்போது அதில் 50% தான் இவங்க பண்ணுவாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் கடைசியில் போகும்போது காட் பிளஸ் யூ சொல்லிட்டு பாதி பேமெண்ட் கொடுக்காம சில பேர் போவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது என்னென்னா நமக்கு வர வேண்டியதும், அதாவது ஆக்சுவலாக மினிமம் பேஸ்டாக வர வேண்டியது கூட வராமல் போகுது. அப்படின் பொழுது நெக்ஸ்ட் டைம் நான் அவங்கள பார்க்கும்போது என்ன பண்ணேன், அவங்களுக்கு கோவப்பட ஆரம்பிக்கிறேன். ஓகே, நீங்களாம் எதுக்கு இங்கே ஸ்டுடியோக்கு வரீங்க, உங்களுக்கு இப்போ பாட்டு பண்ண உங்களுக்கு அவசியம் இருக்குதா, ஸ்டுடியோ டேட் இல்லை போங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஐ ஸ்டார்டட் டு அவாய்ட் பை மை செல்ஃப், என்ன நானே அவாய்ட் பண்ணுறேன். அப்போது எனக்கு வந்து என்னென்னா யார் அதிகமாக பணம் பிரதானமாக கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ரொம்ப பிரதானமாக தெரியுறாங்க, ரொம்ப நல்லவங்களாக தெரியுறாங்க. அப்படின்றப்போ தென் அப்போ தான் இந்த வேர்டு வந்து எனக்கு வந்து உள்ள வருது, நீ 2 எஜமான ஊழியம் பண்ண முடியாது, இவங்களுக்கு பண்ணினா ஒருத்தனை வெறுத்து ஒருத்தனுக்கு நன்மை செய்கிற மாதிரி நடப்பேன் அப்படின்னா. ஆமாம், இப்போ நான் வந்து 2 பேரும் செய்யும் பொழுது வந்து நான் இவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். யார்? கிறிஸ்டியனில் அவங்க வந்து யாரை பண்ணுறாங்க, யாரை புகழ்ந்து பேசுகிறாங்க, அவங்க ஏசப்பாவை புகழ்ந்து பாடுறாங்க. இவங்க யார்? மனுஷங்களை புகழ்ந்து பாடுறாங்க, அவங்க உணர்ச்சிகளை செய்து பாடுறாங்க. அப்படின்றப்ப நான் இவங்கள ஆட்டோமேட்டிக்காக வெறுக்கிறது மூலியமாக நான் ஏசப்பாவுடைய பாட்டை தான் நான் வெறுக்கிறேன் அப்படின்னும் பொழுது, ஸோ அந்த எஜமான் இங்கே இருக்க எஜமான் யார்? இங்கே இருக்க எஜமான் இங்கே வந்து உலகத்தின் இது சாத்தான், இங்கே இயேசு அப்படின்றப்போ, ஸோ ஹூம் ஷுட் ஐ ப்ரிஃபர் அப்படின்றப்போ தென் ஐ லெஃப்ட் எகெயின் மறுபடியும் இல்லை நோ சொல்லிட்டு மறுபடியும் கூட என்ட்ராக கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று என்ன புரியுதுங்களா. ஒரு பாஸ்டர்லாம் ஒரு ஆல்பம் பண்ணுறதுக்கு வந்து அந்த நாட்களில் 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தார். சரிங்களா, ஒரு பாட்டுக்கே 10,000 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்க டைம் அது. ஓகேங்களா, 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணணுன்றார். ஆல்பம்னா 8 பாட்டு பண்ணணுன்றார். 8 பாட்டு என்ன. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, யாரோ ஒருத்தர் கொடுத்த காணிக்கை, நிறைய காணிக்கையை சேகரிச்சுட்டு வந்து அது சட்டப்பையில் கர்ச்சீப்பில் வச்சு துணியை வச்சு ஊக்கு வச்சு குத்திட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. ஆண்டவர் எனக்கு பாட்டு கொடுத்துருக்காரு, நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணி தரணும்னு சொல்லி என்கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கி 10,000 வச்சுக்கிட்டு சரி இன்றைக்கி வந்து இப்போ இந்த 10,000 வச்சு எதாவது கமிட்மெண்ட்டை சமாளிக்கலாம், ஓகே இது வந்து எதாவது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஐயா எடுத்துலாம் ஐயா, முடித்த பிறகு இந்த இது டிவிலலாம் என் ஃபோட்டோ வருமா, என் படம்லாம் வருமா ஐயா, நான் பாடுற மாதிரி டிவிலலாம் வருமா, வீடியோ நடக்கிறது அந்த 10,000 ரூபாயில். ஐயா இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, ஏன்னா இந்தாங்க இந்த படத்தை திருப்பி நீங்கள் எடுத்துக்கோங்க ஐயா, நீங்கள் தான் எப்படியாவது பண்ணித்தரோம், மேற்கொண்டு ஒரு 5,000 ரூபாய் ஏற்பாடு பண்ணித்தரேன், எப்படியாவது எடுத்து கொடுத்துருங்கயா அப்படி சொல்லி கடைசியில் அந்த 15,000 ரூபாய்க்கு ஒரு 8 பாட்டை எடுத்து கொடுக்க முடிஞ்சிருக்குமா வேற ஒரு மனுஷனால். ஆனால் நான் செஞ்சேன். வாங்கினது எல்லாத்தையும் எல்லா மியூசிஷியன் கொடுத்தேன். பட் என்னென்னா ஒரு ஒர்க்கு நடந்துச்சுன்ற ஒரு பெயர் தான் உடைய, எனக்குன்னு வருமானம் இல்லை. பட் என்ன ஒரு ஹாப்பனிங் ஆச்சு, அது மூலமாக அவர் ஆச்சரியப்பட்டார். ஒருத்தருடைய ஸ்டெப்புக்கு வந்து நம்ம உதவியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மெயின் இதே தவிர நமக்குன்னு ஒன்றும் வரல. அப்படின்றப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, அவருக்கு அட்வைஸ் வருது. ஓகேங்களா, நீ வந்து எப்படி வேணால் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், சரி 1 மாதம் டைம் கொடுங்க, 1 மந்த்துக்குள்ளே நான் என்னால் கொடுக்க முடியாதுன்னா ஐ டூ வாட் எவர் யூ சேனோன்னா யூ கேன் டூ ஒன்லி 2 things. ஒன்று, யூ ஹேவ் டு கம் வித் த பேலன்ஸ் அமௌண்ட்டோட நீங்கள் வரணும். ஓகே, பேலன்ஸ் அமௌண்ட்டோட வரணும். இல்லாட்டினா லாக் பண்ணி ஸ்டுடியோவை லாக் பண்ணிவிட்டு சாவி எடுத்துகிட்டு வரணும். இது 2 தான் ஆப்ஷன் சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போகலாம் அப்படின்ட்டார்.
அவ்வளோதான். இஸ் மேன் ஆஃப் ஷார்ட் வேர்ட்ஸ், குட்டி குட்டியாக தான் பேசுவார். சரின்னு சொல்லிட்டு முடித்தோம், போகலாமா பார்க்கலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டார். சரி சார் சொல்லிட்டு நான் எந்திரிச்சிட்டேன். அவருக்கு இது அவங்க புரிய வைக்க முடியாது சார் நிறைய விஷயங்களை. சரின்னு சொல்லி நான் வந்துட்டு தென் வி ஸ்டார்டட் அவர் ப்ரேயர்ஸ். கம்ப்ளீட்டாக வந்து வி ஸ்டார்டட் அவர் ப்ரேயர்ஸ் டு லுக் ஆன் டு காட். வேறு எந்தெந்த சோர்ஸஸ்லாம் வர முடியும்னு ட்ரை பண்ணோம். எதுவுமே வந்து யாருடைய உதவியும் கிடைக்கல. தெர் வாஸ் நோ ஆன்சர் அட் ஆல். எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. ஒன்லி த வேர்ட் இஸ் கம்மிங். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் வேர்டு மட்டும் தான் வருது. அப்போது வந்து அதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இது சொன்ன உடனே தான் அப்போ தான் வந்து நான் இதை சொல்கிறேன். இது போல் வந்து ஒன்று ஸ்டுடியோ கொடுத்துடணுமா, இல்லைன்னா வந்து பணம் கொடுக்கணும், இல்லை ஸ்டுடியோ கொடுத்துடணும் தான். அப்போ வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து கொஞ்சம் அவுட் பர்ஸ்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வாங்கினீங்க. அப்போ என்கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய ஜுவல்ஸே வாங்கிட்டு இப்போ அதுவும் இல்லாமல் மொத்தம் ஒன்றுத்துக்கு இல்லாமல் ஆகிடுது. இப்படி வந்து நீங்கள் என்ன மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க, என்ன ஊழியம் பண்ணுறீங்க, ஸோ ஒர்த் ஆஃப் லிவிங்கா நீங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப கடினமான வேர்டுகளில் பேசுகிற போல தான் வந்து ஐ வாஸ் அன்னேபிள் டு க்ரை பிஃபோர் ஹர் ஆர் மை சில்ட்ரன். நேராக வென்ட் டு மை பாத்ரூம் உட்காந்துட்டு ஜஸ்ட் ஷவர்ட் அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் க்ரைங். அப்போது க்ரை பண்ணும்போது கிடைச்சது தான் யோபு போல் புடமிடப்பட்டாய பாட்டு. யோபு போல் புடமிடப்பட்டாயோ, இன்னல்கள் அவமானங்கள் சூழ்ந்ததோ, உயிரோடிருக்கும் கர்த்தர் காண்கிறார், உன் சிறையிருப்பை மாற்றுவார், மகிழ் நிறை வாழ்வை தந்திடுவார்னு அப்படியே ஷவர் பண்ணிக்கிட்டே அந்த பாட்டு எனக்கு வருது. ஆண்டவரே பாட்டெல்லாம் கொடுக்குறீங்க, நல்லா தான் இருக்கு, விடுதலை மட்டும் வர மாட்டேங்குது ஆண்டவர். ஆனால் இருந்தாலும் ஐ அக்செப்ட் அந்த ஒரு, ஏன்னா அந்த மாதிரியான டியூன்ஸ் வந்து ஒரு கம்போஸ் பண்ணணும்னு உட்காந்தா கூட இட் வில் நாட் கம். ஆக்சுவலி ஒரு சோகமான பாட்டை பண்ணணும் சொல்லி கம்போஸ் பண்ணி எந்த ராகத்தில் போடலாம், எந்த மைனரில் போடலாம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கூட வந்து இட் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்கும். இது வந்து இட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் மை ஹார்ட். இது வந்து அப்படியே வருது, அந்த சூழல் வருது. மனைவி ஏசுகிறாங்க, பிள்ளைக்கு முன்னாடி தலை காட்ட முடியல, வந்து ஊரெல்லாம் என்னை ஏசுகிறாங்க அப்படின்றப்போ அந்த மாதிரியான ஒரு தனிப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து ஆண்டவர் கொடுக்குற ராகம் வந்து கேட்டிங்கன்னா இட் மினிஸ்டர்ஸ் அ லாட். ஆக்சுவலி அந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டாக்டர் ஃபேமிலியை வந்து அவங்களோட இடைப்பட்டு அவங்க இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு டாக்டர் ஃபேமிலி, புரியுதுங்களா? என் பையனுக்கு எனக்கு நாங்கள் யார் ரெக்கமெண்ட் பண்ண சார் தான் ஃப்ரீ சர்வீஸ் தான் அவங்க. ஸோ அந்தளவுக்கு தே வேர் பீங் டச்டு வித் த சாங். ஓகேங்களா? அது அந்த பாட்டு அந்த நேரத்தில் தேவைப்பட்டிருக்கு. வேறு வந்து நத்திங் குட் சேவ் பண்ண முடியல. அந்த ஒரு பாட்டை வந்து இரவு முழுவதும் 24 hours கேட்டிருக்கிறாங்க அந்த பாட்டை. ஸோ கேட்டு ஆறுதல் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த பாட்டை, புரியுங்களா? ஸோ வி திங்க் தட் வந்து ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் வந்து அவங்களுக்குலாம் சோதனையே வர்றதில்லைன்னு. தே ஆல்சோ கம் அண்டர் திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பாடல்கள் வந்து ஆறுதலாக மாறும் பொழுது அவங்க வந்து நமக்கு ஆசீர்வாதமாக மாறுறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அப்படி தான் வந்து அந்த பாட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வி ஸ்டார்டட் ப்ரேயிங் டில் த டே ஹீ செட் கம் வித் த கீ ஆர் த மணி அப்படின்ற டேட்டு. ஸோ அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு போனோம். ஸ்டுடியோவில் உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவரோட ஃபோன் வருது. ஷுட் ஐ கோ ஆர் நாட் அப்படின்பொழுது என் ஃபோனை பிக்கப் பண்ணிட்டு தான் உள்ளத்தில் ஏவப்படுது. சரி இப்போ ஃபோன் பிக்கப் பண்ணேன்னா அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை பிக்கப் பண்ணுறேன். ஹலோ சார் அப்படின்றேன். என்ன சார் மணி ரெடி பண்ணிக்கலாம் கேட்டார். இல்லை சார் நீ ரெடி பண்ணல சார், வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. அவ்வளோதான், கட் பண்ணிட்டார். வீட்டுக்கு வாங்க கட் பண்ணார். அப்போ என்ன இப்போ வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறார். அப்போனா மணி ரெடி பண்ணலன்னா சாவி இதை எடுத்துகிட்டு போக சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணோம். ஆனால் ஸ்டாஃப்லாம் இருக்கிறாங்க உள்ளே. நான் சொன்னேன் சரி நீங்கள் இருங்க, எல்லோரும் இருங்க, நான் போயிட்டு வரேன். நீங்கள் இவங்களுக்கு தெரியும் சுச்சுவேஷன் தெரியும். ஆமாம், இன்றைக்கோட ஆஃபீஸ் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு தெரியும். ஓகே, இன்றைக்கி அவர் போயிட்டு வந்து சரியில்லைன்னா வந்து க்ளோஸ் பண்ணி ஒன்று அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மாறும் இல்லைன்னா வந்து வேறு எதாவது நடக்கும் போகுது அப்படின்றத அவங்க இது எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அப்படின்னப்போ நான் போகும்போது ஆண்டவரே நீ வந்து சகலத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நான் வந்து எப்படி நான் இவர் இசைக்கா சொன்னதில் நம்ம உண்மையும் உத்தமமாக செஞ்சதை எனக்காக நினைத்தரலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது போல் நான் இது வரைக்கும் நான் செய்ததெல்லாம் நான் வந்து என்னுடைய சுயநலத்துக்கு இல்லாமல் உமக்கனுடைய நாமத்துக்காக செஞ்சதை நீ நினைத்தரலாம்னு சொல்லிட்டு தான் போனேன்னா அகெயின் வி வர் சிட்டிங் லைக் திஸ். விசாரிக்கிறாரு, என்ன அமௌண்ட் ரெடி பண்ணிக்கிறாங்க? இல்லை சார் ரெடி பண்ண சார். சரி
உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன்னு கேட்டார். சார் 10 lakh rupees கொடுத்தீங்க சார். ஓகே, எவ்வளோ டியூஸ் அப்படின்னாரு. சார் மந்த்லி 36,000 rupees கட்டிகிட்ருக்கேன் சார். எவ்வளோ டியூஸ் கட்டியிருக்கீங்க? ஒரு 2 years கட்டியிருக்கேன் சார் அப்படின்னு. சரி, உடனே ஒரு கால்குலேட்டர் எடுத்தார், கனெக்ட் பண்ணார். கால்குலேட் பண்ணிவிட்டு, ஓகே இப்போ வந்து இந்த 8,64,000 rupees கட்டியிருக்கிறீங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நான் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்த அசலில் 10 lakhல 864 வந்து நான் வந்து அசல் இந்த டிடெக்ட் பண்ணிடுறேன். மீதி 136 எப்போ முடியுமோ அப்போ கொண்டு வந்து கொடுங்க, சரிங்களா? போங்கன்னு சொல்லிவிட்டு ஒய்ஃப்கிட்ட கூப்பிட்டு வந்து ஒய்ஃப் தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறாரு, அது அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாரு. அவங்க வந்து தகைச்சு போய் நிற்கிறாங்க. தகைச்சு போயிட்டு அவர்கிட்ட பாண்டு செக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அவர் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒரு 4 செக் அவங்க எடுத்துக்கிட்டு இந்த 136 அமௌண்ட்டை நான் எடுத்துக்கிட்டோமா, எல்லாத்தையும் கொடுத்துருமா, அவர் கொடுத்துருவார். எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் தேங்க் பண்ணுறதா இல்லை நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லன்னு தெரியல. ஐ ஸ்டார்டட் க்ரைங் லைக் எனிதிங். ஆண்டவரே, அதாவது இதை நான் உண்மையில் கனவுல பார்க்குறேன்னா இல்லை வந்து நனவுல பார்க்குறேன்னான்னு தெரியல. ஆனாலும் எனக்கு நான் வந்து இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு வேதத்தின்படி சொல்கிறேன். ஆனால் அனுபவத்தின்படி இனிமேல் நான் போய் சொல்ல முடியும். அவர் எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நல்ல சாட்சி கொடுத்துருக்கிறாரு. இனிமேல் நான் என்னோடய இவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் நான் கொண்டு போக முடியும். என்னால் ஐ கேன். அப்போ நான் வந்து ஐ க்ரைட் லவுட் அண்ட் தேங்க்ட் காட். அப்பா நமக்கு நன்றின்னு சொல்லி அழுது நான் கத்தி அழுது. அப்போ அங்கே உட்காந்து இங்கே வந்துட்டார். கேம் அண்ட் கன்சோல்டு மீ. ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை, டூ யுவர் மினிஸ்ட்ரி, கோ, எனக்கு ப்ரே பண்ணுங்க அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறாரு. வா, பிரைஸ் காட், ஹalleluya. ஸோ ஐ ஹேட் அ ப்ரேயர் அவங்க ஃபேமிலிக்காக. ஐ ஹேட் அ ப்ரேயர் ஃபார் தெம் அண்ட் தென் ஐ தேங்க்ட் ஹிம். யூ டோன்ட் ஹாவ் டு டெல் டு எனி ஒன், ஜஸ்ட் ப்ரைஸ் காட், போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். ஸோ நான் வெளியே வந்து என்னோடய ஷவுட்டிங்கெல்லாம் ஹalleluya ஹalleluya ஹalleluyaன்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ணுறேன். ஷவுட் பண்ணி ஒய்ஃப்ட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஷி வாஸ் அன்னேபிள் டு. என்னங்க சொன்னாங்க? இல்லைம்மா, எல்லா செக்ஸும் திருப்பி கொடுத்துட்டு அனுப்பினான். எப்படி கொடுத்துருமா தெரியலம்மா. ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். என்னன்னு தெரியல. மீதி 136 மட்டும் எப்போ கொடுக்க முடியும்? உடனடியே எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, அதை மட்டும் நம்ம செஞ்சுருவோங்க, அதை வந்து கொஞ்சம் டிலே பண்ணக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு தென் வி கேம் டு ஹோம். எங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கிற பிராமின் ஒரு ஃபேமிலி, அவங்கள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷன் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா ஒன்றும் இல்லையா, நீங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு கடங்காரவங்களை வந்து பின்னாடி வந்து நின்றுட்டு உங்களை ஏசிட்டு போனாலும் நீங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே போயிட்டு கைதட்டி வர்ஷிப் பண்ணுவில்ல, அந்த இயேசு சாமி தான் ஐயா உங்களுக்கு இந்த காரியத்தை வந்துச்சு. It is not a word from a Christian. It's a word from Brahmin, non-Christian and especially Brahmin. அவங்க சொல்கிறாங்க, கோயில் குருக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வர்ஷிப் பண்ணுற அந்த ஜீசஸ் தான் உங்களுக்கு இதை பண்ண முடியும். ஏன்னா ஒரு மனுஷனால் ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் இருக்குமா, 13 லட்சத்தை வந்து வேணான்னு சொல்கிறதுக்கு முடியுமா? அதுவும் அவங்க ஒய்ஃபு கூட இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒய்ஃபு கூட இருந்தாங்க, அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சான்ஸே இல்லை. இட் இஸ் அன்பிலீவபிள். ஒரு முஸ்லீம் சொல்கிறாரு, நீ வந்து எதை பார்க்கலாம், யார் என்ன சொன்னாலும் நீ பாட்டு ஏசிஎஸ்ன்னு ஓடி இல்லை போயா, நீ நல்லா இருப்பையா சொல்கிறார். ஸோ தட் த்ரூ தட் ஜீசஸ் ப்ரூவ்ட் தட் தம்மை நம்புகிறவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். உண்மையாக உத்தமமாக நம்ம நம்பி இல்லை, ஐ கேன் கோ த்ரூ எனி கைண்ட் ஆஃப் பாத், நான் எந்த விதமான அவமானங்களை என்னால் சகிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருக்காக நான் வைராக்கியம் பாருன்னா, அவர் ராஜாக்களுடைய இதயத்தை நீர்க்கால்களை போல திருப்புகிறோன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. ஸோ நீர்க்கால்களை போல திருப்பியை வந்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். ஸோ ஃப்ரம் தட் ஐ வாஸ் ஏபிள் டு கம் அபவுட்.
உடனே ஐ வாஸ் ஏபிள் டு கெட் அந்த அந்த 136 வெரி ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச் ஆச்சு ஆக்சுவலாக. பீப்புள் ஹெல்ப் டு மீ, டக்குன்னு உதவி செஞ்சாங்க. உடனே வந்து அந்த 136 கொண்டு போய் கொடுத்துட்டு ஐ தேங்க் டீம். அதுக்கப்புறம் அதோட அந்த கடன் செக்மெண்ட் முடிச்சு அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஏபிள் டு நம்ம மறுபடியும் ரிக்கவர் ஆகிறதுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார். அந்த அந்த குறிப்பிட்ட லோன்ஸ் எல்லாத்துலேயும் நான் வந்து என்ன முந்தி தான் மிக பிரதானம் மந்த்லி 36ன்றது வந்து மிக பிரதானமான ஒரு லோன் அமௌண்ட்டு. ஸோ இது இந்த ரிலீஸ் ஆன உடனே அதுக்கப்புறம் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு மீட் அவுட் ஆல் அதர் லோன்ஸ் வந்து கொஞ்சமாக நான் அடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்து, அது மாத்திரமில்ல என்னால் என்னென்ன செக்ஷன்ஸில் ஆண்டவர் கூடிய செய்ய முடியுமோ இது வாட் எவர் த வே